Good morning students. I am Vetrichari from Chemistry Simplified Tamil. ஆனால் நான் இப்போ ஃபிசிக்ஸில் கொஞ்சம் வீடியோஸ் போடலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஃபிசிக்ஸ் நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்க. பயாலஜியில் ஃபுல் வாங்கிடலாமா, கெமிஸ்ட்ரிலையும் வாங்கிடலாம். ஃபிசிக்ஸில் கஷ்டப்படுற பசங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த +2 போர்ஷனை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. +2 படிக்கிறவங்க மற்றபடி +1 எதில் இருந்தாலும் உனக்கு எந்த டாபிக் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டாப்பிக்கில் ஒரு 2-3 சாப்டர் விட்டாலும் சரி, மற்ற டாபிக் வந்து நீ என்ன பண்ணிக்கிற நல்லா தரவு பண்ணிக்கிறேன். ஏதோ ஒன்று இல்லை 2 சாப்டர் விடலாம். ஓகே, உனக்கு வரலன்னா மற்றபடி எல்லாத்துக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். புரியலைனாலும் கொஞ்சம் யூடியூப் அது இதுன்னு ஏதாவது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கால்குலேஷன் அதை பேஸ் பண்ணி தான் அதில் வந்து இந்த காஸ்டீட்டா கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால் தயவுசெய்து அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஸ்டீட்டா என்னன்னு மட்டும்தான், மற்றபடி ஒர்க் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கொஸ்டினில். Calculate the magnetic flux through each square. It is 50 cm into 50 cm. That is the square. It is shown below. உனக்கு 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 50 சென்டிமீட்டர் சைடில் இருக்குது. ரெண்டும் வந்து என்னவா சொல்கிறாங்க, ஸ்கொயராக மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 10 டெஸ்லா. இப்போ இதுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, நாட் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ இந்த படத்தில் உனக்கு உன்னுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணியிருக்கேன். உன்னுடைய ஃபார்முலா தெரியும். தெர் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா அண்ட் இன்டு காஸ்டீட்டா. ஓகே, இப்போ ஃபீல்டு 10, ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்கொயர்ங்கிறதால 50 into 50 சென்டிமீட்டருங்கிறதால மீட்டரில் மாற்றும் போது what is it, 0.5 into 0.5, 0.5 into 0.5, 5 5s are 25, so 0.25 ஆகிடுது. ஓகே, காஸ்ட், இப்போ காஸ்டுடைய அது கண்டுபிடிக்கிறதா நான் சேலஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து உன்னுடைய ஸ்கொயர் ஆஃப் த லூப். இப்போ இதோடைய படம் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் வந்து நார்மல்னு போட்டுருக்கும். படம் எப்போவுமே நார்மலாக நடக்கும். ஒரு பிளேனுக்கு இது வெர்டிக்கலாக போகிறது 90 டிகிரியில் இருக்கிறது தான் நார்மல். இப்போ இந்த லூப்பை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுதான் நார்மல். சப்போஸ் லூப் இப்படி இருந்ததுன்னா இது நார்மல். ஓகேவா? ஸோ இப்படி இருந்ததுன்னா இது நார்மல். ஓகே, நார்மலை வந்து லூப்புக்கு நீ பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி ரொம்ப வீடியோஸ் போடுறேன். வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. டெஃபினட்டாக ஐ வில் டூ இட். ஓகே, இப்போ என்னென்னா, ஏன்னா அந்த ஆங்கிள் டீட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும்தான் இதில் சேலஞ்சிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது ஸ்கொயர் லூப்பு, இது நார்மல். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி அட்டாக் ஆகுதுன்னா, இந்த ஆங்கிள் அட்டாக் வந்து 40 போட்டுட்டாங்க. ஸோ வாட் இஸ் காஸ்டீட்டா அப்படின்னா, ஆங்கிள் பிட்வீன் த நார்மல், தட் இஸ் கால் நார்மல் ஆஃப் த ஏரியா டு த வாட் இஸ் கால் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுதான் வந்து காஸ்டீட்டா. திரும்ப வந்து காஸ்டீட்டாலாம் என்ன அப்படின்னா, angle between the magnetic field and the normal of this area. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏரியா வெக்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏரியா வெக்டர்னா என்னது, இதில் இருக்கிற நார்மல், இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் தான் காஸ்டீட்டா. அப்போ காஸ் 40 போட்டாச்சு. இதுதான் இது, திஸ் இஸ் நார்மல். ஏரியா வெக்டருடைய நார்மல், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டுக்குள்ளது 40. நம்ம 40 காஸ் 40 எவ்வளோ, 0.766. இதை நீ எதில் எடுத்துகிட்டு இருக்கலன்னா ஃப்ளக்ஸ் டியூபில் எடுத்து நேச்சுரல் காஸ்ட்டில் பார்த்தா அது வேல்யூ வருது 0.766. இதை எடுத்து பார்த்தோம்னா 10 into 0.25 is become 2.5. 2.5 into இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுங்க. 2.5 into 0.766 மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் வந்து 1.9. ஸோ 1.9 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் அல்லது வெபர் இஸ் த யூனிட். ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார் திஸ் டயக்ராம். இப்போ இந்த டயக்ராமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் படம் என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் இஸ் த வாட் இஸ் கால் ஸ்கொயர் லூப் வித் ஈச் சைட் இஸ் 50 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஸ்கொயர் லூப்புடைய நார்மல் எப்படின்னா இதை கொடுத்துருக்காங்க, நார்மல். ஓகே, தட் இஸ் நார்மல் படத்தில் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் இங்கே 30 கொடுத்துருக்காங்க. நமக்கு காஸ்டீட்டா என்ன அர்த்தம்னா, இதுக்கும் உள்ள ஆங்கிள் தான். ஸோ எனக்கு வேணுங்கிறது இதுதான் எனக்கு வேணும். அப்போ இது வந்து உனக்கு 90, இது 30 மைனஸ் கொஞ்சம் 60. இப்போ இந்த இடத்துல நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடம் தான் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். மற்றபடி எப்போதும் ஒரு 10, திஸ் இஸ் அங்கே போட்ட மாதிரியே 0.5 ஸ்கொயர்ஸ் கொண்ட 0.25. ஓகே, இது வந்து ஸ்கொயர் லூப் அப்படிங்கிறதால தென் வாட் இஸ் இட் கால்ட் அஸ் cos 60. cos 60 வேல்யூ 1/2. இது கேன்சல் ஆன 5. 5 into 25 125 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா 1.25. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி
ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே அந்த ஸோ மெனி ஃபார்முலாஸை நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யூனிட் கன்வர்ஷன் அப்படியே மைண்டில் டக்குன்னு எடுக்கணும். தட் இஸ் கால் 50 சென்டிமீட்டர் அப்படின்னா 0.5 மீட்டர். ஓகே, 50 × 50 0.5 25 0.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இந்த இடத்துல. ஸோ இது மாதிரியான 0.25 மீட்டர் ஸ்கொயர் இது மாதிரியான 2-3 கன்வர்ஷன்ஸை நீங்கள் ஆன் த ஸ்பாட் போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்லி ப்ராக்டிஸ் தான். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் எய்ம்ஸில் ஒருத்தர் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நிர்பன் கார்த்திக்னு. அனதர் பாய் கவி நிலவன் அப்படின்னு உடையசப்போல் ஜிம்மில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஐ வாஸ் இன் த பினாக்கிள். ஸோ என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் எடுத்ததால் அவங்க லெவல் எனக்கு தெரியும். ஸோ ஒன்லி த ப்ராக்டிஸ் தான், ஒன்லி ப்ராக்டிஸ். பயப்படாமல் எந்த சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணுற ஸ்டேபிள் மைண்டு தான் வேணும் உங்களுக்கு, கிளாரிட்டி அண்டு ஸ்டேபிள் மைண்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட், ஆல் தி பெஸ்ட். அடுத்த கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.